ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, வழக்கம் போல ஒரு சூப்பரான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தி ட்ரெயின் ஆஃப் டெத். இந்த படம் 2024 வெளியா இருக்கு. சோ இதுவே போதும் நினைக்கிறேங்க. கதை பத்தி பேசி எதுவும் ஸ்பாயில் பண்ணாம எனக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டு அழிச்சு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்னு போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இதே டைம் நைட் இந்த ட்ராக்க போடுற இன்சார்ஜ் இருப்பா இல்லையா, அவங்கிட்ட ஒருத்தர் நீங்க பண்றது ஒரு பெரிய தப்பு, இந்த தப்புனால அவங்க பயங்கரமா கோப்படுவாங்க, மரணத்தை தாண்டி ஒரு பெரிய தண்டனை நீங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றான். ஆனா அதை மத்தவங்க கேட்காம என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பையல அடிச்சு துரத்துறாங்க. இப்ப இதே டைம்ல இந்த ட்ராக்க போறதுக்கான வேலையை பார்த்தவங்க எல்லாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. ஆனா டார்கோ அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருப்பான். அவங்கிட்ட ஒருத்தர் எல்லாரும் போயிட்டாங்க, நீ மட்டும் எதுக்கிட்ட வேலை பாக்குறன்னு கேட்டா, அவன் இல்லடா இப்ப மட்டும் வேலை என்ன பண்ணா நம்மளோட சம்பளத்தை குறைச்சிருவாங்க, இந்த மாசம் என் பொண்டாட்டிக்கு வேற நிறைய பணம் அனுப்ப வேண்டியிருக்கு, அதே நிலைமை தானே உனக்கும், அதனால வாடா இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தன் இந்த ஜல்லி கலந்த கலவை இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அந்த டனல்குள்ள போவான். அதே டைம்ல காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷம் பாத்தீங்கன்னா இவங்களை நோக்கி வர மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த டனல்குள்ள ஒருத்தன் போனா பாத்தீங்களா, அவன் ரொம்ப நேரம் ஆகி வெளியில வராத விஷயத்த இன்னொருத்த நோட் பண்ணிட்டு அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக இவனும் அந்த டனல்குள்ள போறான். அப்படி போனவன் அந்த டனல்ல லைட் அடிச்சு பார்த்தா அவன் ஒரு கொடூரமான பேய் பிடிச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவன் கொண்டு போனா இல்லையா அந்த ஜல்லி கலந்த கலவை, அந்த கலவை அப்படியே அவனோட உடம்புக்குள்ள ஊடுருவி தோலை கிழிச்சுக்கிட்டு அந்த கல்லெல்லாம் வெளியில வந்து விழுது. அண்ணா அப்படியே அந்த பேயோட கையில இவங்க ரெண்டு பேத்தோட சொல்ல முடியுது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா புதுசா கட்டி முடிக்கப்பட்ட சங்கரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அண்ணா அந்த ஸ்டேஷனுக்கு வர போற டூரிஸ்ட் ட்ரெயின்ல ஏறதுக்காக அங்க நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல இந்த ஸ்டேஷனை கட்டினது, ட்ராக்க போட்டது, டனலை கட்டினதுன்னு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல மிக முக்கியமானவ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டுக்கிற பையன். சோ அவனை கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இதே டைம்ல இங்க நடக்கிற அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அங்க இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸோட சேர்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா வராங்க. வந்துட்டு இந்த ட்ரெயின் இங்க இருந்து கிளம்பி கடைசி அந்த ரெசார்ட்ல போயிட்டு தான் முடியும் இல்லையா, அந்த புது ரெசார்ட்டோட மினியேச்சரை பத்தி அங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்க, திடீர்னு அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு சில பெண்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்ககிட்ட வேலை செய்ய வந்த எங்களோட கணவர்கள் யாருமே இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்களை என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த பணக்கார பையலும் என்னாச்சு, எதுக்கு அவங்க போராட்டம் பண்றாங்கன்னு கேட்டா, இந்த குறுந்தாடிக்காரன் அது ஒண்ணுல சார், நம்ம புதுசா ஸ்டேஷன் ஓபன் பண்ணிருக்கோம்ல, அதனால பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம போலாம், ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ட்ரெயின்ல ஏற, அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அக்காவும் அந்த ட்ரெயின்ல ஏறதுக்காக போவாங்க. அப்ப அந்த ட்ரெயின்ல செக்கர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையல பார்த்ததுமே ஹீரோயினோட அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, செம்மையா சைட் அடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போலாமான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின்ல 5ஆம் நம்பர் பெட்டியில அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு உட்கார்றாங்க. அவங்க சீட்டுக்கு பின்னாடி ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பொண்ணு உட்கார்ந்துருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அப்ப அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டிக்கும் இன்னொரு பெட்டிக்கும் நடுவுல ஒரு கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவை ஹீரோயினோட அக்கா கிட்ட பேசுறான் இல்லையா டெக்குன்னு ஒரு பையன், அந்த பையன் போயிட்டு லாக் பண்றான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினும் அந்த ஸ்டேஷனை விட்டு அந்த ரெசார்ட்டை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. அதுவும் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கிற அந்த வழியை பாருங்க, சுத்திலும் காடு, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்போ அந்த ட்ரெயினுக்குள்ளேயே இன்னும் 2 கப்பிள்ஸ் காட்டுறாங்க. அதுல பக்கத்துல ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கான் பாத்தீங்களா இந்த பாய் ஃப்ரெண்ட். அவன் ஆன்லைன்ல நிறைய மக்களை ஏமாத்தி அது மூலமா வந்த படத்தை ஆட்டையை போட்டு போலீஸ் கிட்ட சிக்க கூடாதுன்னு அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்த்து அந்த ட்ரெயின்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப அவன் கையில பேக் இருக்கிறதா அங்க ட்ரெயின்ல வேலை செய்யற ஒரு லேடி பார்த்துட்டு, சார் இப்படி கையில பேக் எல்லாம் வச்சுக்க கூடாது, மேல உங்களுக்குன்னு லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இருக்கு, அதுல வச்சுக்கோங்கன்னு சொல்லவும் இவன் அந்த பணப்பை எடுத்து மேல இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல வச்சிடறான். இப்ப இதே ட்ரெயின்ல ரம்லா அப்படிங்கிற ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க கையில இருக்கிற அவனோட ஹஸ்பண்டோட போட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல அந்த பேய் கிட்ட மாட்டி 2 பேர் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் அவளோட புருஷன் போல இருக்கு. சோ அவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவன் அந்த ட்ரெயின்லயே போயிட்டு இருப்பா போல. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற கதவுக்கு பின்னாடி இவளோட புருஷன் இருக்கிற மாதிரி தெரியவும் இவ்வளவு ஷாக் ஆயிட்டு கதவை திறந்துட்டு இவ புருஷன் அங்க இருக்கான்னு தேடி பாக்குறா. பட் இப்ப அந்த பையல காணோம். சரி அந்த பெட்டிக்கு பக்கத்துலயே இந்த கேண்டீன் மாதிரி ஒரு ஏரியா ஒன்னு இருக்கும். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட லேபர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஆள் நிறைய அவரை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா, அவங்க இல்ல மேடம் நாங்க அப்படி யாரையும் பாக்கலன்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பணக்கார பைய சாண்டா இருக்கா இல்லையா, அவன் அந்த பிசினஸ் கிளாஸ் பெட்டியில மத்தவங்களோட சேர்ந்து வரத பார்த்துட்டு அவன் கூட நான் பேசணும்னு சொல்றாங்க. பட் அங்க இருக்கிறவங்க இல்ல மேடம் உங்களுக்குள்ள போறதுக்கு அளவு கிடையாது, நீங்க உங்களோட பெட்டிக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லுங்க நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்லவும் இவங்களும் எதுவும் பேசாம மறுபடியும் அவங்களோட இடத்துல போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்ப கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினோட அக்காவையும் காமிச்சா, இந்த அக்கா ஹரி தங்கச்சிக்கு தெரியாம ஒரு டைரியை மறைச்சிட்டே இருக்கா. என்னடி இருக்கு அது என்கிட்ட காட்டுன்னு சொன்னா காட்ட மாட்டேங்கிறா. சரி எப்பதான் காட்டுவேன்னு கேட்டா கண்டிப்பா ஒரு நாள் காட்டுவேன்னு சொல்றா. அப்ப தங்கச்சியும் போடி லூசுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வெளியில ஒரு காக்கா ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி பறந்துட்டு இருந்த காக்கா பட்டானு அந்த ட்ரெயின் மேல மோதும் பாருங்க, இவளுக்கு செம்மையா அள்ளு கிளம்பிடுது. அப்ப அந்த அக்கா ஹரி நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, தங்கச்சி நானும் வரேன்னு சொல்றா. அவ இல்லடி பரவாயில்ல விட நானே பாத்துக்கிறேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு இந்த பெட்டியில உள்ள அந்த ரெஸ்ட் ரூம் போலாம்னு பார்த்தா ஆல்ரெடி அங்க ஒரு 4 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதனால அவ அந்த பெட்டியில இருந்து அடுத்த பெட்டிக்கு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த
அக்காகாரி தங்கச்சிக்கு தெரியாம ஒரு டைரி வச்சிருப்பா இல்லையா, அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டைரி முழுக்க இவளோட அக்காவும் சேர்ந்து இருக்கிற அந்த போட்டோஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இவளோட அக்காவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு புரியுது. அதுக்கேத்த மாதிரி இந்த பக்கம் இந்த அக்காகாரியும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அப்ப அங்க உள்ள கண்ணாடியில பாருங்க, ஸ்டார்டிங் சீன்ல அந்த டனலுக்குள்ள ஒரு பைய பேய்கிட்ட மாதிரி கொடூரமா எடுத்து போயிருப்பா இல்லையா, அந்த பையலோட பேய் இங்க நிக்குது. பட் அந்த அக்காகாரி கவனிக்கல. பாவம் அவளுக்கு ரொம்ப முடியல போல இருக்கு. வயித்தை பிடிச்சிட்டு அதே பாத்ரூம்குள்ள உட்காந்துறா. அப்ப இவங்க போயிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு பெரிய டனலுக்குள்ள போந்து போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி சீட்ல ஒரு அம்மாவும் பொண்ணு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணை பார்த்த மணிக்க ட்ரெயினுக்கு வெளியில ஒரு பேய் பத்தினா அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருப்பாரு இல்லையா பைலட், அவர் அப்படிதான் கூப்பிடுவான்னு எனக்கு தெரியலங்க, சாரி. அவர் சிசிடிவி கேமரால ஒரு கதவு பட்டார் பட்டான்னு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு போயிட்டு பாடுறான்னு அங்க இருக்கிறவன்ட்ட சொன்னா, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அக்காகாரி பாத்ரூம்க்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறா. பட் கால் போகல. அதனால நம்மளே போயிட்டு பாத்துட்டு வந்துரும் சொல்லிட்டு இவ ஃபர்ஸ்ட் அவளோட கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பாத்ரூம்ல தேடுறா. பட் உள்ள இருந்து இன்னொருத்த வெளில வரா. சரி பக்கத்துல உள்ள கம்பார்ட்மெண்ட்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவ அந்த ரூமுக்கு போக, இந்த பக்கம் இவளோட சீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருப்பா இல்லையா, அந்த பொண்ணு இன்னொரு குட்டி பொண்ணு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதை இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. சடனா அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான பேய மாதிரி இவளை பார்த்து அது சிரிச்சிட்டு இருக்கு. அப்ப இதே கம்பார்ட்மெண்ட்குள்ள அந்த கதவை சரி பண்றதுக்காக ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன் எதையோ ஒண்ணு பார்த்து பயங்கரமா கத்துன்னு கத்த அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அந்த ட்ரெயினை பத்தினா அந்த டனலை விட்டு வெளியில வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அந்த பாத்ரூம் போயிட்டு அக்காகாரியை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு என்னடி பண்ண அவ்வளவு நேரம் அவனை தேடிட்டே இருந்த தெரியுமா, சரிவா மறுபடியும் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க திரும்பினா கொய்யால இவங்க இருந்திருப்பாங்க இல்லையா 5ஆம் நம்பர் பெட்டி, அந்த பெட்டி மட்டும் தனியா எங்கேயோ கல்லெடு போயிடுச்சு. சோ இவங்க 2 பேரும் இந்த பெட்டிக்கு வந்ததுனால தப்பிச்சாங்க, இல்லனா அந்த பெட்டியோட சேர்த்து இவங்களும் காணாம போயிருப்பாங்க. சோ இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அக்காவுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அதனால இந்த ட்ரெயின்லயே ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பா இல்லையா டுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்ககிட்ட போயிட்டு 5ஆம் நம்பர் பெட்டி காணாம போன அந்த விஷயத்த சொன்னா அவனும் மிரண்டு போய் எப்படி இந்த பெட்டி கலண்டு காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். அண்ட் இந்த விஷயம் மத்த பேசஞ்சருக்கு தெரிஞ்சா ரொம்ப பயந்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டே பூட்டிடுறான். அப்போ ஒருத்தர் எழுந்து வந்து யோ நான் பாத்ரூம் போகணும் கதை துறையான்னு சொன்னா, அவன் இல்ல சார் இந்த பாத்ரூம்ல சரியா தண்ணி வரல, அதனால நீங்க 3ஆம் நம்பர் பெட்டியில உள்ள அந்த பாத்ரூம்க்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னா, கடைசியா அந்த பிள்ளை அந்த 5ஆம் நம்பர் பெட்டி காணாம போன விஷயத்த பாத்துறான். அப்படி பார்த்ததும் இவன் ஷாக் ஆனதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் என்னது பெட்டியை காணாமன்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்காக, இந்த டுக்குன் பைய தான் சாரி சார் யாரும் பயப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 5ஆம் நம்பர் பெட்டிக்கு எதுவும் ஆகாது, இது ஒரு சின்ன கோளாறு தான், அந்த பெட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்குள்ள இருக்கிறவங்களே காப்பாத்திடுவாங்க, நீங்க அமைதியா உட்காருங்கன்னு சொல்லவும் மக்களும் ஓரளவுக்கு அமைதியாகிறாங்க. இவனும் நைஸா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோயினோட அக்காகாரி மறுபடியும் நான் பாத்ரூம்க்கு போகணும்னு சொல்ல, தங்கச்சிக்காரி நீ தனியா போக வேண்டாம் நானும் வரேன்னு சொல்றா. ஆனா அவ இல்லடி பரவாயில்ல நானே போயிட்டு வந்துக்கிறேன், நான் போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு ஒரு காஃபி மட்டும் பிடிச்சு வைன்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவளோட அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் இவளுக்கு கால் பண்ணிருக்காங்க. அதனால அவளு ஏன் சார் என்னாச்சு, வழக்கமா என்னோட அக்காவுக்கு தானே கால் பண்ணுவீங்க எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்கன்னு கேட்டா, அவர் இல்லமா நான் ஃபர்ஸ்ட் உன்னோட அக்காவுக்கு தான் ட்ரை பண்ணேன், பட் 2-3 நாளா நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் அவ போன் எடுக்க மாட்டேங்கிறா, அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப அவளு என்னாச்சு டாக்டர் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டா, அவர் இல்லமா மறுபடியும் உன்னோட அக்காவை செக்அப் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவளு என் அக்காவோட நோய் தான் கம்ப்ளீட்டா கியூர் ஆச்சுன்னு அவ என்கிட்ட சொன்னாலே, அப்புறம் எதுக்காக மறுபடியும் அவளை செக்அப்புக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்டா, அப்பதான் அவரு நீ நினைக்கிற மாதிரி உன் அக்காவுக்கு இருக்கிறது சாதாரண நோய் இல்லவா, அவளுக்கு கேன்சர் நோய் இருக்கு, அதுவும் அந்த நோய் முத்தி போச்சு, அவ சாவோட விளிம்புல இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த தங்கச்சிக்காரி அப்படியே நொந்து போயிடுறா. அண்ட் இந்த அக்காக்காரியும் பாத்ரூமை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவகிட்ட டாக்டர் கால் பண்ணாரு, உனக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, சோ இப்படிப்பட்ட ஒரு உண்மையை எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச, இந்த உலகத்திலே உனக்குன்னு இருக்கிறது நான் மட்டும் தானே, அப்படி இருக்க என்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்டா, பதிலுக்கு அவளோ இல்லடி என்னோட கேன்சர் நோய் முத்தி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கண்டிப்பா சாகதான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் இருக்க போற கொஞ்ச நாள்ல நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாது உன்னையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு அதை அப்படிலாம் பண்ணன்னு சொல்லவும் அந்த தங்கச்சிக்காரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அக்காக்காரியை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப இதே டைம்ல டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒருத்தர் இல்லையா, அவன் ட்ரெயின்ல லைட் விட்டு விட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு அங்குள்ள அந்த மெயின் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ் முழுக்க பாசான் பிடிச்சு போயிருக்கு, ஜெல்லி மாதிரி ஏதோ ஒரு லிக்விட் ஊத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அங்குள்ள கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல குடரமான பேய்கள் அவனை பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரிய வர இவ செம்மையா பயந்து பாடுறான். அப்ப நேரத்துக்கு இந்த ட்ரெயினை ஓட்டுற கேப்டன் வந்துருவாரு. அப்ப அவர்கிட்ட அங்குள்ள கண்ணாடியில பேய்கள் இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சா, இப்ப அந்த பேய்களை காணும். அங்க இருக்கிற பாக்ஸ் பார்த்துட்டு ஏன்டா அந்த பாக்ஸ் இப்படி இருக்கு எதுக்குடா இங்க வந்து கேட்டா, இல்ல ஸ்டேஷனுக்கு ஒரு எமர்ஜென்சி அலர்ட் ஒன்னு கொடுக்கணும் அதுக்காக தாங்க வந்தங்கிறான். எமர்ஜென்சியா என்னாச்சுன்னு கேட்டா, இப்பதான் அந்த 5வது பெட்டி கண்டு போன விஷயத்தையும் அவங்கிட்ட சொல்றான். அப்ப அதை கேட்டு இந்த கேப்டன் ஷாக் ஆயிட்டு, டே இந்த விஷயம் மட்டும் அந்த குறுந்தாடி பயலுக்கு தெரிஞ்சு நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவான், அதனால இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிற வரைக்கும் குறுந்தாடிக்காரனுக்கும் சரி மத்த பேசஞ்சருக்கும் சரி இந்த விஷயம் பெருசா தெரியாம நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவனும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவையும் பாக்குறதுக்காக போறான். போயிட்டு அவங்கள்ட்ட நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல, கலந்து போன 5வது பெட்டியை கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ்க்கும் எதுவும் ஆகல, அவங்களையும் சேஃபா மீட் எடுத்துட்டாங்க, இப்ப என்ன உங்களோட லக்கேஜ் மட்டும் தானே இந்த பெட்டியோட சேர்த்து மிஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி கூட நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல, ஏன்னா இந்த ட்ரெயின் அந்த ரெசார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களோட லக்கேஜ் எங்களோட ஆட்கள் அந்த ரெசார்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை மறுபடியும் இந்த 4வது பெட்டிக்கு அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தா, அங்க கேன்டீன்ல வேலை செய்யற லேடி நீங்க குடிச்ச டீக்கு இன்னும் காசு கொடுக்கல, அதை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றா. அதனால இந்த காசு அந்த அக்காகாரி எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. அண்ட் கரெக்டா உங்களோட ட்ரெயின் மறுபடியும் இன்னொரு டனலுக்குள்ள
நவுந்து போயிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்க இந்த ட்ரெயின்லயே ரெண்டாவது பெட்டி ஒண்ணு இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்க திடீர்னு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு பேய் சிரிக்கிற மாதிரியான சத்தம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. அதுவும் அந்த சத்தத்தை ஹெட்போன்ல போட்டு கேட்கும் போது எனக்கே பயமா தான் இருக்கு. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்தெந்த பேய் தான் அந்த பெட்டிக்குள்ள வந்துச்சோன்னு பார்த்தா அந்த பெட்டியில இருக்கிற ஒரு பேசஞ்சர் பொண்ணு ஒருத்தி ரீல்ஸ பார்த்து தான் பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து தான் இம்புட்டு பேரு பயந்து போயிருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் அந்த ட்ரெயின்ல இருக்கிற 4 நம்பர் பெட்டியை காட்டுறாங்க. அங்க ஒரு 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜாலியா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அவங்களுக்கு என்னாச்சுனே தெரியலங்க. திடீர்னு அவங்களோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் சாக போறீங்கடா, இங்க இருக்க ஒருத்தரும் தப்பிக்க முடியாது, எல்லாரும் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், அதுவும் எப்படா உங்களால மட்டும் இவ்வளவு பேராசை இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேய் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குரூப்லயே ஒரு கேமராமேன் ஒருத்தர் இருப்பான். அவன் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்க. அப்பதான் அவன் ஒரு கொடூரமான பேய் அந்த இடத்துல தலையில நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அப்படி வந்த பேய் ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறதே இந்த போட்டோகிராஃபர் தான். அதுக்கப்புறம் அந்த பெட்டியில இருக்கிற மத்தவங்களையும் கொடூரமா கொல்ல ஆரம்பிக்க இது எல்லாத்தையுமே பக்கத்து பெட்டியில இருக்கிற நம்ம ஹீரோனை பத்தினா பாத்துக்கிட்டு தான் இருப்பா. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி அந்த 5வது பெட்டி கழண்டு போச்சு, அதே மாதிரி இந்த 4வது பெட்டியும் கழண்டு போயிடுது. இத பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்து போய் கத்துறா. இல்ல இந்த பெட்டிக்குள்ள ஒரு கொடூரமான பேய் இருந்ததை நான் பார்த்தேன், அதுதான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொன்னுடுச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பா. அப்ப சத்தம் கேட்டு பிசினஸ் கிளாஸ்ல இருந்தாலே அந்த பணக்கார பையன் அவன் அந்த குறுந்தாடிக்காரனும் வெளியில வந்துட்டு இப்பதான் அந்த 2 பெட்டிகள் கழண்டுட்டு போன அந்த விஷயத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவனும் அந்த குறுந்தாடிக்காரங்கிட்ட ஐயோ குறுந்தாடி என்னையாச்சு, எப்படி அந்த பெட்டி கழண்டுட்டு போச்சுன்னு கேட்டா அவனும் தெரியலங்கிறான், பக்கத்துல இருக்கிற டெக்குனும் தெரியலங்கிறான். அப்ப அந்த பெட்டிலேயே ரம்லான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவன் என்ன சொல்றானா 5ஆம் நம்பர் பெட்டி கழண்டுட்டு போனதை கூட ஒரு தற்செயலா வச்சுக்கலாம், ஆனா 4ஆம் நம்பர் பெட்டியும் அதே மாதிரி டனலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா காணாம போயிருக்குன்னா இது கண்டிப்பா தற்செயலோ இல்ல வேற ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவோ இல்ல, இது ஏதோ ஒரு அமானுஷமா இருக்கு, நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயமா இருக்குன்னு சொல்றா. ஆனா அத இந்த குறுந்தாடிக்காரன் நம்பாம இவள ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் கடுப்பாயிட்டு யோ குறுந்தாடி என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நான் என் கண்ணால பார்த்த அந்த பெட்டிக்குள்ள ஒரு கொடூரமான உருவம் இருந்துச்சு, அதுதான் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொன்னுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த குறுந்தாடிக்காரன் இவனுக்கு மேல இருக்கிற அந்த பாஸ் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல சார், பெட்டி கண்டுட்டு போச்சு அவ்வளவுதானே, அது எப்படியா இருந்தாலும் ட்ராக்ல தான் இருக்கும், அத கண்டிப்பா ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஃபைன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிறவங்கள காப்பாத்த தான் போறாங்க, அதனால இதை நினைச்சு நம்ம பேனிக் ஆக வேண்டாம், வாங்க நம்ம மறுபடியும் நம்ம கேபின்குள்ளே போயிடலாம்னு சொன்னா இவன் சரின்னு சொல்லிட்டு அந்த குறுந்தாடிக்காரனை மட்டும் உள்ள அமைச்சிட்டு இந்த டெக்குன் பைக்கிட்ட டே நீயாவது உண்மையா சொல்றா, இங்க என்னதான் நடக்குது, மேல இடத்துல யார்கிட்டயாவது கான்டாக்ட் பண்ணீங்களா, அந்த பெட்டியை கண்டுபிடிக்க சொன்னீங்களான்னு கேட்டா இவன் இல்ல சார் டெலிகம்யூனிகேஷன் எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்றான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த குறுந்தாடிக்காரன் அவனோட பெட்டியில இருக்கிறப்போ அங்குள்ள புது சோஃபா மேலே பாத்தீங்கன்னா பாசன் புடிச்சு போய் கிடக்கும். அத மத்தவங்க பார்த்துட்டு என்னாச்சு அது என்னதுன்னு கேட்டா இவன் ஒண்ணுலயே சும்மா தூசின்னு சொல்லி அதை துணியை வச்சு துடைச்சு தூர போட்டு இவன் இந்த ட்ரெயின் ஓட்டுற அந்த கேப்டனை பாக்குறதுக்காக வரான். வந்துட்டு யோ என்னையாச்சு 2 பெட்டி காணாம போயிருக்குது, யாராவது கான்டாக்ட் பண்ணியா இந்த பெட்டியை கண்டுபிடிக்க சொன்னியான்னு கேட்டா சார் நானும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், ஆனா போன் வாக்கி டாக்கின்னு எதுவுமே வேலை செய்யல சார், யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல சார் சொன்னா இவனும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு, இங்க இருக்கிற நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரெசார்ட்டுக்கு போவோம், அப்படி போனதுக்கு அப்புறமா ரெசார்ட்ல இருந்து மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி தொலைஞ்சு போன அந்த 2 பெட்டியை கண்டுபிடிச்சு அதுல உள்ள மக்களை காப்பாத்துவோம், அப்படி காப்பாத்திட்டு அவங்க நம்ம மேல கேஸ் போடக்கூடாது, மத்தவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காசை வச்சு அவங்களோட வாய் அடைச்சிருவோம், ஏன்னா அப்பதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கேப்டனும் அதெல்லாம் சரி, ஒருவேளை அவங்களை கண்டுபிடிக்காம போயிட்டதுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த 5ஆம் நம்பர் பெட்டியில சிசிடிவி கேமரா இருந்திருக்கு போல அதோட ஃபுட்டேஜஸ ப்ளே பண்ணி காட்டுறான். அதுல ஒரு கொடூரமான வனரட்சினி பேய் மாதிரி ஒரு பேய் வந்திருக்குது, அதுதான் உள்ள மக்களையும் கொண்டிருக்குது. சோ இப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ காட்டியும் கூட அந்த குறுந்தாடிக்காரன் என்ன சொல்றான் பாருங்களேன், டேய் இந்த விஷயம் நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், இந்த ஃபுட்டேஜ இப்பவே டெலீட் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதனால அவனும் வேற வழி இல்லாம அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த கடைசி பெட்டியில ரம்லான் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு அந்த பேயை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால அவளை எக்காரணத்தை கொண்டும் மத்த பேசஞ்சர் கிட்ட பேச விடாத, முடிஞ்ச அளவுக்கு அவளை கவனமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த குறுந்தாடிக்காரன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப இதே டைம்ல இந்த பணக்கார பைய சாண்டோ இருக்கல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் கிட்டயும் மத்தவங்கள்ட்டயும் நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ட்ரெயின்ல உள்ள விஐபி பெட்டியில போயிட்டு நீங்க உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பக்கத்துல இந்த கேப்டனும் அந்த விஐபி கோச் ஆல்ரெடி ஃபுல்லா தான் சார் இருக்கு, இவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னா அவன் அந்த கேப்டனை செம்மையா முறைக்கிறான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் இந்த கோச்சுக்கு அமுச்சு வச்சுட்டு இவனும் அங்கிருந்து கிளம்பலாமேன்னு பார்த்தா இந்த ரம்லான் சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்க அந்த சாண்டோவை நிப்பாட்டி அவனோட புருஷனோட அந்த போட்டோ காமிச்சு என்னோட புருஷன் உங்களோட தண்டவாளம் போடுற அந்த ப்ராஜெக்ட்ல தான் வேலை பார்த்தாரு, ஆனா அப்படி வேலை பார்த்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, அவர் எங்க போனார்னு எனக்கு எதுவுமே தெரியல, அதனால தயவு செய்து அவரை பத்தி உங்களுக்காவது ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொன்னா அவர் இல்லாம அந்த வேலைக்கான படத்தை மட்டும் தான் நான் கொடுத்தேன், ஆனா ஃபீல்டுல வேலை பார்த்தது இந்த குறுந்தாடிக்காரன் பராதான், சோ நீங்க வேணும்னா அவங்கிட்ட கேட்டு பாருங்களேன்னு சொல்லிட்டு இந்த சாண்டோ அவனோட இடத்துக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அக்காவும் அந்த விஐபி பெட்டிக்கு வந்தா அங்க ஒரே ஒரு சேர் மட்டும் தான் இருக்கு. அப்ப தங்கச்சிக்காரி அக்கா உனக்கு தான் ரொம்ப உடம்பு முடியல, நீ வந்து உட்காருன்னு சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா, இல்ல நீயே உட்காருன்னு சொல்றா. அப்ப ஆல்ரெடி இந்த விஐபி பெட்டியில நிறைய பேசஞ்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இயல்பாவே பணக்கார திமிரன்னு ஒண்ணு இருக்குமே, அதனால இவங்க எல்லாம் எதுக்கு எங்களோட கோச்சில விடுறீங்க, இந்த இடமே பயங்கரமா நார்த்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தி சென்டர்லாம் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட அக்கா பத்தின தங்கச்சி கிட்ட நான் டெக்குன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, சோ நீ இங்கே இரு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசுறதுக்காக போறா. போயிட்டு டே இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டுமே நீங்க போய் சொல்றீங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஒவ்வொரு பெட்டி கண்டு போறப்பயும் என்னோட தங்கச்சி அமானுஷமான ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்கா, பார்த்து பயந்துருக்கா, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எங்கள்ட்ட இருந்து மறைக்கிறீங்க தானே, உனக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு தானே, அதை என்கிட்ட சொன்னு சொன்னா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம், மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நான் செய்றேன், மத்தபடி எனக்கு எதுவும்
எதுவும் தெரியாதுன்னு சொன்னா மறுபடியும் இந்த அக்காகரிக்கு ஒரு மாதிரி குமட்டவும் பக்கத்துல உள்ள இந்த பாத்ரூம் குள்ள போயிடுவா. அப்ப இந்த விஐபி கோச்ல போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கெட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது மாதிரி யார கேட்டு இந்த லோக்கல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் விஐபி கோச்சுக்குள்ள விட்டீங்க, இந்த மொத்த கோச்சுமே நார்து, எங்களால அங்க இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளும் சாரி மேடம், வேற வழி தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சமாளிக்கிறான். அப்ப பதிலுக்கு அவளுக்குள்ள என்னத்தையோ பண்ணி தொலைங்க, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கேண்டீன் குள்ள போறாங்க. இப்ப இதே டைம்ல பாத்ரூம் குள்ள போன நம்ம ஹீரோயினோட அக்கா பத்தினா பயங்கரமா வாந்தி எடுக்கிறா. அதுவும் ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறா. சோ இப்படி இருக்க இந்த ட்ரெயின் பத்தினா மறுபடியும் இன்னொரு டனலுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கு. இதனால இந்த ட்ரெயின்ல வேலை செய்யற பொண்ணுங்களே பத்தினா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சாண்டா வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க, அங்க என்னோட இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் சர்வீஸ் தேவைப்படுது, போயிட்டு பாருங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுங்க சார் எங்களை விட்டுருங்க சார், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம் சார்னு சொன்னா பதிலுக்கு அவ ஏமா நீங்களே பயந்து போய் விஷயத்த காட்டி கொடுத்துருவீங்க போலயே, பிளீஸ்மா கொஞ்சம் அமைதியாரு, என்னோட எதிர்காலமே அந்த இன்வெஸ்டர் கையில தான் இருக்கு, அதனால பொறுமையா எதையும் காட்டிக்காம உங்களோட சர்வீஸ போயிட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லவும் இந்த பொண்ணு வேற வழி இல்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இந்த கேண்டீன்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட சாண்டாவும் இன்னொரு பொண்ணும் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பொருட்களுமே கீழே விழுந்து உடஞ்சு போய் கிடக்குது. அங்க கார்னர்ல உடம்பு முழுக்க சிலந்தி வேலை சுத்துற மாதிரி ஒரு பேய் உட்கார்ந்துருக்கு. அப்பத பார்த்த சாண்டா அப்படியே மிரண்டு போயிடுறான். பட் முகத்துல பயத்தை காட்டாம அங்க வேலை செய்யற பொண்ணுகிட்டயும் மத்தவங்கள்ட்டயும் சத்தம் போடாதீங்க, பொறுமையா பின்னாடியே வாங்க, நம்ம பக்கத்து கோச்சுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போனா இவங்களால ஒரு ஸ்டெப்பை தாண்டி அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சிலந்தி வேலை சுத்தப்பட்ட நிலையில எல்லா பேய்களும் இவங்களே தான் பாத்துட்டு இருக்கு. அப்பத்துல சில பேரு கீழே குனிஞ்சு அந்த பேய்களுக்கு தெரியாம அங்க இருந்து நடந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் அங்க இருக்கிற கத்தி வச்சு இந்த பேய்களை குத்தலாமேன்னு பார்த்தா அதுல ஒரு பேய் இவளே கண்ட்ரோல் பண்ணி இவளோட கழுத்தை இருக்க வச்சு அதே இடத்துல சாகடிச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த கொடூரமான வனரட்சணி பேய் அந்த இடத்துக்கு வந்துருது. அப்படி வந்த பேயோட முதல் பலி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்டோ தான். அவனோட தலையை தர்பூசணி பழம் மாதிரி அப்படியே கையிலே நசுக்கி எரிஞ்சிட்டு உள்ள இருக்கிற மத்தவங்களே கொலை பண்ணிட்டு இருக்க. அந்த விஷயத்த நம்ம ஹீரோனோட அக்காவும் பாத்துறா. அப்படி பார்த்துட்டு இந்த விஷயத்த பத்தி டெக்குன் கொட்டி மத்தவங்கள்ட்டயும் சொல்லிட்டு உள்ள மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்துறதுக்காக அங்க உள்ள கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இவங்களால கதவை திறக்க முடியல. அன்னப்ப அந்த வனரட்சணி பேயும் இந்த ட்ரெயின்ல வேலை பாக்குற பொண்ணை பின்னாடி வந்து பொறுமையா கட்டுப்பிடிக்க மத்த ரெண்டு பெட்டிகளை மாதிரியே இந்த பெட்டியும் கழுகிட்டு மறுபடியும் அந்த டனலுக்குள்ளே போயிடுது. அன்னிப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டே பெட்டிகள் மட்டும்தான். இப்படி இருக்க நடந்த சம்பவத்தை பார்த்த எல்லா பேசஞ்சரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்ப அந்த டெக்குனு ட்ரெயினை ஓட்டின அந்த கேப்டன் கிட்ட ப்ளீஸ் சார், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், தயவு செய்து உடனே இந்த ட்ரெயினை நிப்பாட்டிருங்க, இல்லனா மத்த 3 பெட்டிகள் எப்படி இந்த டனலுக்குள்ள போயிட்டு காணாம போச்சோ அதே மாதிரி நம்மளோட பெட்டியும் காணாம போயிடும், ப்ளீஸ் சீக்கிரம் வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுன்னு சொன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த குறுந்தாடிக்காரன் வந்துடுறான். அப்படி வந்துட்டு நடந்த விஷயத்த அப்படியே மாத்தி பழைய தூக்கி இந்த டெக்குன் மேல போடுறான். அதாவது ஏண்டா இந்த ட்ரெயினோட இன்சார்ஜ் நீ தான், ஒவ்வொரு பெட்டியில இருக்கிற பேசஞ்சர்ஸையும் நீ தான் போயிட்டு பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இப்ப 3 பெட்டிகள் காணாம போயிருக்கு. அந்த பெட்டிகள்ல மத்த பேசஞ்சர்லாம் அந்த டனலுக்குள்ள மாட்டிக்கும் போது நீ மட்டும் கரெக்டா எப்படி உயிர் தப்பிச்சு அடுத்த பெட்டிக்கு வர? அதுலயும் இந்த ட்ரெயின்ல உள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யல, யாராவது கான்டாக்ட் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாலும் டெலிகம்யூனிகேஷனும் வேலை செய்யல. அப்படி ஒரு கொள்ளக்காரன் தானே, உன்னோட ஆட்கள் தானே, யாருக்கும் தெரியாம டனல்ல ஒளிஞ்சுக்கிட்டு ஓடுற ட்ரெயினை கழட்டி விட்டு அதுக்குள்ள இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தையும் நகையும் கொள்ளடிக்கிறீங்க. அதுக்காக தானே இப்ப கூட அந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் மேல அபாண்டமா பழி சுமத்துறான். இதை கேட்டதுமே இந்த கோச்ல பை முழுக்க பணத்தோட ஒரு பையன் இருந்திருப்பான் இல்லையா, அந்த பையன் எங்க நம்மளோட பணத்தை யாராவது கொள்ளையடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இவன் அங்குள்ள பாட்டில உடைச்சு டெக்குன் பக்கமா காட்டி அவனை என் பேக்ல இருக்கிற பணத்து மேல மட்டும் கைய வச்ச உன்ன ஒரே சுருகா சுருகிடுவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே டைம்ல உங்களோட ட்ரெயின் அடுத்த டனலுக்குள்ள போற விஷயத்த நம்ம ஹீரோனோட அக்கா பார்த்துட்டு அடே படுபாவி, அந்த டனல் வரப்போதுரா, டனல் வந்து அந்த பெட்டி கல்லுகிட்டு தனியா போயிடும், சீக்கிரம் நம்ம அடுத்த பெட்டிக்குள்ள போயாகணும், வழி விடுறான்னு சொன்னா அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த அக்காகரியோட கையிலேயே ஒரு மார்க்க போட்டு விட்டுறான். அப்ப இதையில இந்த இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு இந்த குறுந்தாடிக்கார கிட்ட யோ என்ன நடக்குதுன்னு கேட்டா அவன் ஒண்ணும் இல்ல சார், பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க, பக்கத்து பெட்டியில ஒரு கொள்ளக்காரன் இருக்கான், பணத்தை ஆட்டை போடுறதுக்காக வந்திருக்கான், பட் இங்க கதவை மூடியாச்சு, நமக்கு எதுவும் பிரச்சனை வராது, நீங்க போயிட்டு உங்களோட சீட்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டெக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் அசைந்த நேரமா பார்த்தா அவன் கையில இருக்கிற அந்த கண்ணாடியை பிடுங்க பாக்குறான். ஆனா பதிலுக்கு அந்த பையன் இவனே மடக்கி பிடிச்சி அந்த கண்ணாடி பீஸை வச்சு அவனை குத்தலாமேன்னு போடா. நம்ம ஹீரோனோட அக்காவும் அந்த பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்லயே அவன் கையில வச்சிருந்த அந்த கண்ணாடி பீஸும் கீழே விழுந்துரும். அத அந்த பையன் பார்த்துட்டு மறுபடியும் அந்த பீஸை எடுக்கலாமேன்னு போடா. அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி பீஸை இந்த அக்காகரி எடுத்துறா. அப்படி எடுக்கும்போது நடந்த சின்ன தப்புனால இவ கையில வச்சிருந்த அந்த கண்ணாடி பீஸை அப்படியே அந்த பையனோட வயித்துல இறக்கிறது. இது அந்த அக்காகரியே எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்து போயிடுறா. அப்ப அத அந்த கோச்ல இருக்கிற விஐபி பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு ஒரு கொலகாரி போல இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோனை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அக்காகரி பார்த்து கடுப்பாயிட்டு மறுபடியும் அந்த கண்ணாடி பீஸை எடுத்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மிரட்டிட்டு பக்கத்துல உள்ள அடுத்த பெட்டிக்கு வரலாமே முயற்சி பண்றாங்க. பட் இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினோட கேப்டன் இருக்கா இல்லையா, அவன் அந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற அந்த பெட்டியை லாக் பண்ணிடுறான். இப்ப இந்த ட்ரெயின் வேற மறுபடியும் அந்த டனலுக்குள்ள போக போகுது. அதனால அங்க டெக்குன்னு என்ன பண்றானா, அங்க சேஃப்டிக்கு ஒரு சுத்தில ஒண்ணு இருக்கும், அந்த சுத்தில வச்சு கண்ணாடியை உடைச்சு தள்ளிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த கதவை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. கடைசியா நம்ம டெக்குன்னு தான் வரணும். பட் அதுக்கு முன்னாடியே கடைசி பெட்டியில இந்த விஐபி பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த பயல சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப இவனும் கையில இருக்கிற அந்த கண்ணாடி பீஸை வச்சு மிரட்டுறான். அதுக்கு இவனுங்க என்னப்பா நாங்க என்ன ஒண்ணு பண்ண போறோம், எதுக்கு இந்த கண்ணாடி பீஸ்லாம் அதை தூக்கி போடுன்னு சொல்லவும் இவனும் வெள்ளந்தியா தூக்கி போட்டுறான். ஆனா அப்படி தூக்கி போட்டதுமே அந்த படகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பயல பாவம் அந்த அடி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போதே இந்த ட்ரெயின் பத்தினா இந்த டனலுக்குள்ள போயிடுது. அண்ட் மறுபடியும் இந்த வனரட்சணி பேய் பத்தினா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே நம்ம டெக்குன் பத்தினா நைஸா மறுபடியும் நம்ம ஹீரோன் இருக்கிற அந்த கோச்சுக்குள்ளே போயிடுறான். ஆனா மத்தவங்க இந்த பெட்டியில தனியா மாட்டிட்டாங்க.
அப்படி மாட்டிக்கிட்டு இந்த பயலுகளை வனரட்சணை பேய் கைனால தொடக்கூட இல்ல. சும்மா திரும்பி பார்த்து கையை காட்டினாலே போதும் ஒவ்வொருத்தரோட தலையும் உடம்பு அப்படியே செதறி கீழே விழுந்துட்டு இருக்கு. அப்ப அதுலயும் ஒருத்தர் இருப்பான். அவனோட காதுல கத்துன்னு கத்த அப்படியே அவனோட மொத்த உடம்புமே ஒரு மரமா மாறி போயிடுது. அண்ட் அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் மத்தவங்களும் பத்தினா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு பெட்டியில இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டிக்கு மாறிட்டாங்க. அண்ட் கடைசியா ஒரு பொண்ணு இவங்கள்ட்ட ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சி பாப்பா. ஆனா அதுக்குள்ளே அந்த பேய் பத்தினா இவள அந்த ட்ரெயினை விட்டு தூக்கி அடிச்சுட்டு இப்ப அந்த ரெண்டாவது பெட்டி அந்த டனலுக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த இன்ஜினோட சேர்த்து ஒரே ஒரு பெட்டி மட்டும் தான் மிச்சம் இருக்கு. சோ இப்படி இருக்க நம்ம டெக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ஓட்டுற கேப்டன் கிட்ட போயிட்டு, யோ இப்பயாச்சும் நம்பியா, தயவு செய்து இந்த ட்ரெயினை நிப்பாட்டி தொலையா, இல்லனா அடுத்த டனல் வரும்போது மத்தவங்க எல்லாம் எப்படி அந்த பேய்கிட்ட அடி வாங்கி செத்தாங்களோ அதே மாதிரியே நம்மளும் குடும்பமா சாக வேண்டியிருக்கும், போயிட்டு சீக்கிரம் வண்டியை நிப்பாட்டுன்னு சொன்னா இந்த குறுந்தாடிக்காரன் கேப்டன் கிட்ட சாவியா என்கிட்ட கூட நான் வண்டியை நிப்பாட்டேன்னு சொல்றான். அதை நம்பி இந்த கேப்டனும் சாவியை கொடுக்குறான். அப்ப இந்த பையனும் அந்த இன்ஜின் ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்க அந்த கேப்டனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். அவங்கிட்ட ட்ரெயினோட ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு ஏன் என்னாச்சு கேப்டன் எங்க போயிட்டான்னு கேட்டா அவன் பிஸியா இருக்கான், இப்ப நான் தான் கேப்டன், நான் சொன்னதை செய்யறான்னு சொல்லிட்டு அவனே மிரட்டுறான். அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சு இந்த ட்ரெயின் ஓட்டுற கேப்டனும் நம்ம டெக்குன்னு வந்துட்டு டே கதவை துறடான்னு சொன்னா அந்த பையன் துறக்கவே மாட்டேங்கிறான். அப்ப அந்த கேப்டன் குறுந்தாடிக்கிட்ட டே நீ எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம், ஆனா அந்த ட்ரெயினுக்கு நான் தான் இன்சார்ஜ், நான் தான் ஓட்டணும், ஒழுங்கா வந்து அந்த கதவை துறடான்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லவும் அவனும் வந்து கதவை துறக்கிறான். அதுக்கப்புறம் கேப்டனும் வண்டியோட வேகத்தை குறை வண்டியை நிப்பாட்டுங்கிற மாதிரியும் சொல்றான். அப்ப அதை கேட்காம அந்த குறுந்தாடிக்காரன் மறுபடியும் அந்த ட்ரெயினோட வேகத்தை அதிகரிக்க நம்ம டெக்குனும் இந்த கேப்டனும் பயங்கரமா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாதனமா அந்த குறுந்தாடிக்காரன் காலை வச்சு அப்படியே இந்த டெக்குன் பையில ஒரே எத்து. அப்படி எத்துனதுல பாவம் அங்க இருக்கிற போஸ்ட் மேல அவனோட உடம்பு அடிச்சு உடம்பு செதறி போய் அவன் குடும்பமா எடுத்துப்படுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட அக்கா அவன் பேரை சொல்லி பயங்கரமா கத்துறா, ரொம்ப வருத்தப்படுறா. சோ இப்படி இருக்க அதிவேகத்துல போற அந்த ட்ரெயினை டக்குனு இவங்க பிரேக் போட்டு நிப்பாட்டுறதுனால அந்த ட்ரெயின் பத்தினா ட்ராக்கை விட்டு கீழே இறங்குறது அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி போகுது. பட் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஆக்சிடென்ட் ஆகல. ஆனா அப்படியே அந்த ட்ரெயினும் கவிழாம உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைக்கும் இந்த டெக்குன் கொடூரமா இறந்து போறதுக்கு காரணம் இந்த குறுந்தாடிக்காரன் தானே. அதனால அவனை மட்டும் இந்த ட்ரெயினுக்குள்ளேயே கட்டி போட்டு மத்தவங்க எல்லாம் இந்த டனலுக்குள்ள போக வேண்டாம், அப்படி போனா தானே அதுக்குள்ள இருக்கிற பேய் நம்மள அட்டாக் பண்ணும், அதனால இங்க இருக்கிற அந்த காட்டு வழி பாதையை குறுக்கிற இடத்து போடுறா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரெசார்ட்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம், அதுக்கப்புறம் யாரோட உயிருக்கும் எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்புறதா முடிவு எடுக்கிறாங்க. அப்ப அந்த ரம்லான்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களோட புருஷனோட போட்டோ அந்த குறுந்தாடிக்காரன் கிட்ட காமிச்சு நல்லா பாடுறா, என்னோட புருஷன் உங்ககிட்ட தான் வேலை பார்த்தாரு, அப்படி வேலை பார்த்த மனுஷனுக்கு இப்போ வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல, ஏன் அவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியல, ஆனா உனக்கு தெரியல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அவருக்கு என்னாச்சுன்னு கேட்டா இந்த பைய கடவுள் மேல ஆணைய சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த ட்ரெயின் ஓட்ட கேப்டன் வந்துட்டு என்னது உனக்கு எதுவும் தெரியாதா, நடந்ததெல்லாம் மறந்துட்டியா நீ, நான் ஞாபகப்படுத்தவான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். அதுல ஆரம்பத்துல இந்த காட்டுக்கு நடுவுல இப்படி ஒரு ரயில் பாதை போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளானே இல்ல, அந்த ரயில் பாதை அந்த காட்டை சுத்தி வெளியில போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு இந்த குறுந்தாடிக்காரன் என்ன சொல்லிருக்கானா, ஏன்டா காட்டை சுத்தி ட்ரெயின் ட்ராக் போச்சுன்னா எப்படா அந்த ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும், காட்டுக்கு நடுவுல போனா தான் அதே இதுமே வேடிக்கை பார்த்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க, நமக்கும் நல்லா காசு கல்லா கட்டும், அதனால அந்த ட்ராக் காட்டை சுத்தி போக வேண்டாம், காட்டுக்கு நடுவுல போட்டோம், அப்படி போறப்போ நடுவுல மரம் இருந்துச்சுன்னா அந்த மரங்கள் எல்லாம் புடிங்க போடுங்க, ஏதாச்சும் மழை இருந்துச்சுன்னா அந்த மலையவே குறைஞ்சு நம்ம ட்ராக் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இந்த காட்டை ஒட்டி இருக்கிற கிராமத்தோட ஊர் தலைவர் வந்திருக்கான். அப்படி வந்தவன் பாருங்க சார், காட்டுக்கு வெளியில நீங்க ட்ரெயின் ட்ராக் போகணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா காட்டுக்கு நடுவுல இந்த காட்டை அழிச்சு நீங்க ட்ரெயின் ட்ராக் போகணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது மிகப்பெரிய தப்பு, ஏன்னா இந்த மொத்த காட்டையுமே வனரட்சணை அப்படிங்கிற ஒரு கொடூரமான வன தேவதை ஒண்ணு பாதுகாக்குது, அதுக்கு இந்த காட்டையும் காட்டுல உள்ள அந்த வளங்களையும் அழிச்சா சுத்தமா பிடிக்காது, அன்னதுக்கு காரணமானவங்களே இருந்த இடமே தெரியாம கொடூரமா அதை அழிச்சிடும், சொல்றத கேளுங்க, இந்த ப்ராஜெக்டை இப்படியே விட்டுருங்கன்னு சொன்னா அந்த பைய கேட்டுக்க மாட்டான், இந்த பையல அடிச்சு வெளியில துரத்திருப்பான். சோ இதனாலதான் இந்த குறுந்தாடிக்காரன் இந்த காட்டை அழிச்சதுனால அந்த வனரட்சணை பேய் கோவப்பட்டு இந்த காட்டுக்கு நடுவில் வந்து அந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிருக்கு. சோ மொத்தத்துக்கும் காரணம் இந்த குறுந்தாடிக்காரன் தான், அதனால அவனை மட்டும் இந்த ட்ரெயின்குள்ளே கடந்து சாகடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் இந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாங்க, குறுக்கு பாதை வழியா அந்த ரெசார்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இழுக்கப்படுறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அந்த டனலுக்குள்ள இருந்து கொடூரமான அந்த வனரட்சணை பேய் வெளியில வந்துருச்சு. அப்ப அந்த பேயை பார்த்து மக்கள் எல்லாம் காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ட்ரெயின்ல அந்த குறுந்தாடிக்காரன் மட்டும் தானே தனியா இருக்கா. அப்ப அந்த பைய திரும்பி பார்த்தா பக்கத்துல தாங்க அந்த வனரட்சணை பேய் இருக்கு, அது அப்படியே அவனோட தலையை பிடிச்சு மத்தவங்கள மாதிரியே கொடூரமா கொலை பண்ணிடுது. இப்ப இதே டைம்ல இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போனா பாத்தீங்களா இந்த கேப்டன், அவன் காட்டுக்குள்ள தனியா போயிட்டு இருக்க, அங்க அந்த பேயோட கைனால செத்து போன மனுஷங்களா அப்படியே சிலந்தி வாழ சுத்துற பேயானு இவனே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையன் இல்ல நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டே போனா அந்த பேனை அவ்வளவு அசால்ட்டாவா அவனை விட்டுரும். அதனால மொத்த பேய்களும் ரவுண்டு கட்டி இவனோட சொல்லி முடிச்சிருது. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கூட ஹீரோயினோட அக்கா கூட தான் இந்த ரம்லா இருப்பாளியா, அவன் என்ன சொல்றானா, நீங்க காட்டுக்குள்ள தனியா போயிட்டு எங்கயாவது தப்பிச்சு போயிடுங்க, நான் என்னோட புருஷனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் அவனை தேடி போறேன்னு சொன்னா, இவங்க போகாதீங்க, உங்களோட புருஷன் கண்டிப்பா உயிரோட இருக்க சான்ஸே இல்ல, நீங்க எங்களோடய வந்துருங்கன்னு சொன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா, இல்ல நான் போறேன், என் உயிரை போனாலும் பரவாயில்ல, என் புருஷனை தேடிட்டு நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு அவங்கிறது கிளம்ப. இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள எங்க போறதுனே தெரியாம சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த வனரட்சணை பேர் இருக்கிறத பாக்குறாங்க. பாத்துட்டு அங்க இருக்கிற மரத்துக்கு பின்னாடி இவங்க ஒழிச்சிட்டு இருக்க, திடீர்னு இந்த அக்காஹாரிக்கு முன்னாடி வந்து அந்த பேய் ஒரு கத்தும் பாருங்க, அப்படியே அவனோட கண்ணே வளையா மாறுது.
அவனுங்க போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ட்ரெயின் ட்ராக், அந்த ட்ராக் முழுக்க வேர்கள் சூடுது. அது மட்டும் இல்லங்க, இப்ப வரைக்கும் அந்த வனரட்சணி பேய் யார் யாரெல்லாம் கொண்டுச்சோ அவங்க எல்லாருமே ஒரு விருட்சமா ஒரு மரமா மாறிட்டு இருக்காங்க. அதுல இந்த ரம்லா ஒருத்தி. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனோட அக்கா கண்ணு முடிச்சு பார்த்தா அவளே எங்க உள்ள அந்த வேர்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. அந்த ஆப்போசிட்ல தான் அவளோட தங்கச்சி இருப்பா. அவகிட்ட அக்கா நான் வீட்டுக்கு போகணுக்கா, பிளீஸ்க்கா என்ன எப்படியாவது காப்பாத்துக்கான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. இவளாலேயும் அவளை காப்பாத்த முடியல. அண்ட் கடைசியா அக்காவோட கண்ணு முன்னாடி தங்கச்சிக்காரையும் பத்தினா ஒரு பெரிய மரமா மாறி அவனோட சொல்லி முடிஞ்சு. ஆனா என்ன காரணமே தெரியலங்க, தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா இந்த அக்காக்காரிய பிடிச்சிருந்த அந்த வேர்கள் எல்லாம் பத்தினா அவளை விட்டுருது. அப்படி விட்டதுமே இந்த அக்காக்காரி பத்தினா மரமா மாறின தங்கச்சிக்காரிய கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கதறான். அம்மா வனரட்சணி தாயே, என் தங்கச்சியோட உயிரை எடுக்கிறதுக்கு பதிலா நீங்க என்னோட உயிரை எடுத்துக்கலாமே, எதுக்கு வாழ வேண்டிய அவளோட உயிரை எடுத்துட்டு என்ன மட்டும் உயிரோட வெட்டிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப அந்த வனரட்சணி பையன் பார்த்துட்டு அவளை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. இப்ப அது மறைஞ்சு போறதுக்கு அப்புறமா அந்த மொத்த ட்ரெயினுமே பத்தினா அப்படியே வேர்கள்னால சூழப்படுது. சோ இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் சரி இந்த இடத்துல ட்ராக்கும் போட முடியாது, ட்ரெயினையும் விட முடியாது. ஆனா இந்த வனரட்சணை அதோட காடு அது காப்பாத்திருச்சு. இப்ப கட் பண்ணா ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட அக்கா பத்தினா மொட்டையெல்லாம் அடிச்சிட்டா. அண்ட் மரமா மாறினா அவனோட தங்கச்சியும் பாக்குறதுக்காக வரா. வந்துட்டு உன் அக்கா நான் மொட்டை அடிச்சிருக்கேன் பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா, நான் அழகா இருக்கடா. அண்ட் நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப ஓரளவுக்கு என்னோட உடல்நிலை குணமாயிட்டு இருக்கு. ஆனா என் கூட நீ இல்ல அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப வரைக்கும் நல்லா ஏத்துக்க முடியல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மரமா மாறின அந்த தங்கச்சியோட உடம்புல இருக்கிற இந்த பூக்கள்லாம் பத்தினா தானாவே மலருது. சோ இதை வச்சு தன்னோட தங்கச்சி இன்னும் சாகல, இந்த மரத்தின் மூலமா உயிரோட தான் இருக்கிறா, அவ இவ கூட பேசிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த காட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு 10-15 வனரட்சணி தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பேர் இஷ்டத்துக்கு காட்ட அழிச்சிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பேய் படம் அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல கருத்துள்ள படம் அப்படிங்கறத சொல்லும். சோ அதாங்க இதோட இந்த படம் முடியுது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.